பாட்டி நீ இப்படி உட்காந்துக்கிறத பார்க்குறப்ப கேவலமா இருக்கு. உலக வரைபடத்தில் மிகச்சிறிய நாடாக இருந்தாலும் ஸ்டேலை யாராலும் வீழ்த்திவிட முடியாது என்ற ஒரு பிம்பம் கடந்த 80 ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்டது. ஆனால் இந்த பிம்பம் 2026ஆம் ஆண்டின் இந்த போர் அந்த புனிதமான இராணுவ மேலாதிக்கத்தில் ஒரு மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டேல் எப்படி இந்த அசைக்க முடியாத இடத்தை பிடித்தது, இப்போது எங்கே சறுக்குகின்றது என்பதை நாங்கள் சற்று விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். ஸ்டேலின் இராணுவ பலம் என்பது 2 பிரதான தூண்களில் கட்டமைக்கப்பட்டது. ஒன்று மொசாட் மற்றும் அதன் தற்காப்பு தொழில்நுட்பம். 1967ஆம் ஆண்டு 6 நாள் போர் ஒரே நேரத்தில் எகிப்து, சிரியா மற்றும் ஜோர்தான் ஆகிய நாடுகளை வெறும் 6 நாட்களில் வீழ்த்தி தனது நிலப்பரப்பை 3 மடங்கு அதிகரித்தது ஸ்டேல். இது உலக வரலாற்றிலேயே மிக குறுகிய காலத்தில் பெற்ற மிகப்பெரிய வெற்றியாக கருதப்படுகிறது. 1973இன் யோம் கிப்பூர் போர் அரபு நாடுகள் ஒரு பண்டிகை நாளில் திடீர் தாக்குதல் நடத்திய போதும் ஆரம்ப தோல்விகளில் இருந்து மீண்டு வந்து ஸ்டேல் வெற்றி பெற்றது. எந்த சூழலிலும் ஸ்டேலை முறியடிக்க முடியாது என்ற எண்ணத்தை இது உறுதிப்படுத்தியது. அதே நேரம் அயர்ன் டோம் ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகளை விண்ணிலே அளிக்கும் இந்த தொழில்நுட்பம் ஸ்டேலை ஒரு பாதுகாப்பான கோட்டையாக மாற்றி வைத்திருந்தது. 2026இல் மாறிய போர்க்களம் ஏன் இப்போது தடுமாறுகிறது? முந்தைய போர்களில் ஸ்டேல் வழக்கமான இராணுவங்களுடன் மோதியது. ஆனால் 2026இல் ஈரான் பயன்படுத்தும் தந்திரங்கள் ஸ்டேலினுடைய பழைய வியூகங்களை செயலிழக்க வைத்துவிட்டன. ஒன்று, அயர்ன் டோமினுடைய வரம்பு. ஸ்டேலினுடைய இரும்பு திரை என்பது ஒரு நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான ஏவுகணைகளை மட்டும் கையாள முடியும். ஆனால் ஈரான் இன்று ஸ்பாம் டெக்னாலஜி மூலமாக ஒரு நேரத்தில் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை ஏவுகிறது. இதனால் கணினியின் அல்கோரிதம் எதை தடுப்பது என்று தெரியாமல் திணறும். அந்த ஒரு சில வினாடுகளில் ஈரானின் நவீன ஏவுகணைகள் இலக்கை தாக்கி விடுகின்றன. இரண்டாவது, ஒலியை விட வேகமான ஏவுகணைகள். அயர்ன் டோம் இதுவரை தடுத்து நிறுத்தியது சாதாரண ராக்கெட்டுகளை. ஆனால் ஈரானின் இன்றைய ஏவுகணைகள் ஒலியை விட பல மடங்கு வேகத்தில் வருகின்றன. துப்பாக்கி கொண்டு பாய்ந்து வரும் வேகத்தில் வரும் ஏவுகணையை தடுக்கும் அளவுக்கு ஸ்டேலினுடைய தற்போதைய ரேடார்களால் எதிர்வினையாற்ற முடிவதில்லை. மொசாட் சந்தித்த சறுக்கல்கள். ஸ்டேலின் கண்கள் என்று சொல்லப்படும் மொசாட் உளவு அமைப்பு ஈரானின் ரகசிய குகை நகரங்களையும் அவர்கள் உருவாக்கியிருந்த மாற்று தொழில்நுட்பங்களையும் கணிப்பதில் இந்த முறை சவால்களை சந்தித்துள்ளது. ஈரானின் தாக்குதல்கள் வரும் ஏவுகணைகளாக மட்டுமில்லாமல் மின்னணு ஜாமிங் மூலமாக ஸ்டேலினுடைய தகவல் தொடர்பை துண்டித்திருப்பது ஒரு மிகப்பெரிய திருப்பம் என்று சொல்லலாம். இன்றைய நிலையில் பிம்பம் உடைந்ததன் விளைவு. ஸ்டேல் இப்போதும் வலிமையான ஒரு நாடுதான். ஆனால் ஸ்டேலை தொடவே முடியாது என்ற அச்சம் இன்று எதிரிகளிடமில்லை. கூட்டாளிகளின் தயவு. முன்பு ஸ்டேல் தனித்தே போர்களை வென்றது. ஆனால் இன்று அமெரிக்கா மற்றும் கூட்டாளிகளின் வான் பாதுகாப்பு உதவி இல்லாமல் ஸ்டேலால் ஒரு முழுமையான தாக்குதலை தடுக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. பொருளாதார நெருக்கடி. ஒவ்வொரு முறையும் அயர்ன் டோம் ஏவுகணையை சுடும்போதும் ஸ்டேல் லட்சக்கணக்கான டாலர்களை செலவிடுகிறது. ஆனால் ஈரான் ஏவும் ட்ரோன்கள் மிக மலிவானவை. இது ஸ்டேலை ஒரு நீண்டகால பொருளாதார போருக்குள் தள்ளி வைத்திருக்கிறது. இது ஒரு புதிய வரலாற்று பாடம் என்று சொல்லலாம். வரலாறு என்பது ஒரு வட்டம். 1967இல் ஆதிக்கம் செலுத்திய ஸ்டேல் இன்று நவீன தொழில்நுட்ப போரில் ஒரு புதிய சவாலை சந்தித்துள்ளது. ஸ்டேலின் தோல்வி என்பது அதன் வீரத்தில் இல்லை, மாறாக எதிரிகளின் தொழில்நுட்ப வளர்ச்சியில் இருக்கிறது. அசைக்க முடியாத நாடு என்ற பிம்பத்தை மீண்டும் நிலைநாட்ட ஸ்டேல் இப்போது தனது பாதுகாப்பு அமைப்பை அடிப்படையிலேயே மாற்றி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இந்த கதைகள் எல்லாம் ஒரு புறம் இருக்க, இப்போது நாம் ஒரு மிக முக்கியமான கேள்விக்கு வருகிறோம். ஸ்டேலினுடைய இரும்பு திரை ஓட்டையானதை வைத்து அந்த நாடு முற்றிலுமாக தோற்றுவிட்டது என்று நாம் முடிவெடுக்கலாமா? அல்லது சமூக ஊடகங்களின் அல்கோரிதங்கள் நமக்கு பாதி உண்மைகளை மட்டும் காட்டுகிறதா? இங்கேதான் ஒரு நுணுக்கமான தகவல், அதாவது தகவல் போர் என்பது ஒளிந்திருக்கிறது. சமூக ஊடகங்களின் மாயை. இன்று சமூக ஊடகங்களில் நாம் பார்க்கும் காட்சிகள் பெரும்பாலும் ஒரு தலைப்பட்சமானவை. ஈரானின் ஒரு ஏவுகணை ஸ்டேலினுடைய நிலப்பரப்பில் விழுவதை 100 பேர் 100 வெவ்வேறு கோணங்களில் வீடியோவாக எடுத்து பதிவிடுகிறார்கள். இதை பார்க்கும் நமக்கு 100 ஏவுகணைகள் விழுந்தது போன்று ஒரு பிம்பம் ஏற்படுகிறது. ஆனால் அதே நேரத்தில் அயர்ன் டோம் அமைதியாக 90% ஏவுகணைகளை வானிலையை சிதைத்ததை யாரும் வீடியோவாக பதிவிடுவதில்லை.
ஒரு ஏவுகணையின் வெற்றி பேசுபொருளாகிறது. ஆனால் 90 ஏவுகணைகளின் தோல்வி மறைக்கப்பட்டு விடுகிறது. வரலாற்றில் ஸ்டேல் ஒருபோதும் அடியோடு வீழ்ந்ததில்லை. ஸ்டேலினுடைய தற்போதைய மௌனம் என்பது அதன் தோல்வி அல்ல, மாறாக ஒரு மரண அடியாக இருக்கலாம். ஸ்டேல் தனது வான் பாதுகாப்பு திறனை சற்று குறைத்து காட்டி ஈரானின் ஏவுதளங்கள் எங்கே இருக்கிறது என்பதனை துல்லியமாக கண்டறியும் ஒரு உளவு வேலையில் ஈடுபட்டுள்ளதாக இராணுவ நிபுணர்கள் கருதுகிறார்கள். கடந்த காலங்களில் ஸ்டேல் தன்னை தற்காத்துக் கொள்வதை விட எதிரியின் எல்லைக்குள் புகுந்து தாக்குவதில் தான் வல்லமை படைத்தது. இப்போது அதன் F-35 போர் விமானங்கள் ஈரானின் ரேடர்களுக்கு தெரியாமல் வான்பரப்பில் வட்டமிட்டு கொண்டிருக்கலாம். உண்மையில் போரின் உண்மை நிலவரம் என்ன? புள்ளி விவரங்கள் சொல்வது என்ன? நிதர்சனம் என்னவென்றால் ஸ்டேல் இராணுவ ரீதியாக பலவீனமடையவில்லை, அதன் பொருளாதார ரீதியான தாங்குதிறன் சோதிக்கப்படுகிறது. ஈரான் ஒரு போலி ஏவுகணை உருவாக்கி செலவிடுவது வெறும் $500, ஆனால் அதனை தடுக்க ஸ்டேல் செலவிடுவது $50,000. இது ஒரு இராணுவ தோல்வி அல்ல, இது ஒரு பொருளாதார பொறி. சமூக ஊடகங்கள் காட்டும் கட்டிடச் சேதங்களை விட ஸ்டேலினுடைய கருவூலத்தில் ஏற்படும் சேதமே 2026 மிகப்பெரிய அபாயம் என்று சொல்லலாம். முடிவில் இது பிம்பமா நிஜமா என்ற கேள்விக்கு உண்மையை சொல்லப்போனால் ஸ்டேல் இப்போது மத்திய கிழக்கின் ஒரு வலிமையான சக்திதான். ஆனால் ஸ்டேலை தொடவே முடியாது என்ற அந்த பழைய பிம்பம் இன்று சமூக ஊடகங்களால் முற்றிலுமாக உடைக்கப்பட்டுள்ளது. முன்பு போர்கள் போர்க்களத்தில் மட்டும் நடந்தன, இன்று போர்கள் ட்விட்டரிலும் டெலிகிராமிலும் நடக்கின்றன. ஒரு நாடு தோற்றுவிட்டதா இல்லையா என்பதை அதன் நிலப்பரப்பை வைத்து தீர்மானிப்பதை விட மக்களின் மனநிலையும் அது எவ்வளவு பெரிய அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது என்பதை வைத்தே தீர்மானிக்கப்படுகிறது. அந்த வகையில் ஈரான் ஒரு உளவியல் வெற்றியை பெற்றுள்ளது என்பது மறுக்க முடியாத ஒன்று. ஆனால் காயமடைந்த சிங்கம் இன்னும் வேட்டையை முடிக்கவில்லை. ஸ்டேலினுடைய அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் என்பதை பொறுத்திருந்தே இந்த 2026 போரின் உண்மையான வெற்றியாளர் யார் என்பது தெரியும். இறுதியாக ஒரு உண்மையை நாங்கள் புரிந்தாக வேண்டும். உண்மை என்னவென்றால், வரலாற்றில் எந்தவொரு சாம்ராஜ்யமும் அதன் ஆயுதங்களால் மட்டும் வீழ்ந்ததில்லை. அதன் மீதான நம்பிக்கை குறையும் போது தான் வீழ்ச்சி தொடங்குகிறது. இன்று ஸ்டேலின் அயன் டோம் ஓட்டையானது என்பது வெறும் ஒரு தொழில்நுட்ப கோளாறு அல்ல, அது ஒரு சகாப்தத்தின் முடிவுக்கான அறிகுறி. கடந்த 80 ஆண்டுகளாக ஸ்டேல் கட்டிக்காத்த வெல்ல முடியாத சக்தி என்ற பிம்பம் இன்று சமூக ஊடகங்களிலும் திரைகளிலும் ஈரானின் நவீன ஏவுகணை தாக்குதல்களிலும் மெல்ல மெல்ல சிதைந்து கொண்டிருக்கிறது. நாம் இப்போது ஒரு விசித்திரமான காலத்தில் இருக்கிறோம். ஒரு நாட்டின் வெற்றி என்பது அது எத்தனை ஏவுகணைகளை தடுத்தது என்பதில் இல்லை, மாறாக அது உலக நாடுகளின் மனநிலையில் தன்னை எவ்வளவு வலிமையானதாக காட்டுகிறது என்பதில் தான் இருக்கிறது. சமூக ஊடகங்கள் ஒரு மாயை உருவாக்கலாம், ஆனால் போர்க்களத்தின் கணக்குகள் மிக கடுமையானவை. ஸ்டேல் இப்போது பலமான நாடுதான், ஆனால் அது இதுவரை சந்தித்திராத ஒரு தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார பொறியில் சிக்கியிருக்கிறது. காயமடைந்த சிங்கம் எப்போதும் ஆபத்தானது என்பார்கள். ஸ்டேல் தனது பழைய பிம்பத்தை மீட்க ஒரு மிகப்பெரிய பதிலளிக்க தயாராகலாம். 2026 இந்த போர் உலகிற்கு சொன்ன பாடம் ஒன்றுதான், எதுவுமே நிரந்தரமல்ல. உலக ஒழுங்கு தலைகீழாக மாறத் தொடங்கிவிட்டது. இந்த மோதல் ஸ்டேலின் வீழ்ச்சியா அல்லது அதன் மறுபிறப்பா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, மத்திய கிழக்கின் வரைபடம் இனி பழையபடி இருக்கப் போவதில்லை. உங்களுடைய கணிப்பும் உங்களுடைய பார்வையும் எப்படி இருக்கிறது? கருத்திடுங்கள்.